ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு தாங்க போகிறோம். தினமும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நம்ம மைண்டு ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த டேவே நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் ரெகுலராக போகிற இடத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு தான் இந்த வீடியோ, ஓகேவா? நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு டெம்பிள் போகிறேங்க. அந்த டெம்பிள் வந்து ரொம்பவும் அமைதியாக சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு விநாயகர் டெம்பிள். அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களையும் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு நம்ம போகிற வழியிலே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலில் போய் உங்களுக்கு அங்கே என்னென்ன சாமி இருக்குது, அந்த கோவில் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டேன். ரோஸ் தான் வாங்கிட்டு நம்ம கோவில் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் தான். நெக்ஸ்ட்டு வந்து கோவிலோட வாசல் வந்து கோவிலோட பேர் இருக்கும், ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம். இந்த கோவில் வந்து பல்லாவரமில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இங்கே உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பெரிய விளக்கு இருக்கும். அந்த விளக்கில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இங்கே தனியாகவே விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த கோவிலோடைய ஃபுல் வியூ, என்னென்ன சுவாமிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து ஐயப்பன் சுவாமி இருக்காங்க, அதுக்கப்புறம் முருகர் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, சிவன் இருக்காங்க, அப்புறம் துர்கை அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், அப்புறம் நாகாத்தம்மன் சுவாமி, இது மாதிரி எல்லா அம்மன் சாமி, இந்த எல்லா சாமியும் வந்து அந்த ஒரே கோவிலில் நமக்கு இருக்குது. அதனால் எனக்கு அந்த கோவில் போனோடனே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் விநாயகர். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ரொம்ப அழகாக ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, முருகர்கிட்ட போனேன். முருகர் வந்து ரொம்ப அழகாக அவரையும் அலங்காரம் பண்ணி பூலாம் வச்சு அழகாக வச்சுருந்தாங்க. அவர்கிட்டையும் நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை வந்து நான் இங்கே முடித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு இடத்துக்கு போனேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு முன்னாடி வந்து ஒரு துளசி மாடம் வச்சுருப்பாங்க. அந்த துளசி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த துளசி. இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து சந்நிதி இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும் அவர்கிட்ட வேணுன்னா. அதுக்கப்புறம் எல்லாம் வேண்டுதலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போய் வெள்ளை அடிச்சுட்டு கொஞ்சம் விபூதி குங்குமம்லாம் வீட்டுக்கு தேவையானலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இந்த டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகி ரொம்ப கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.